ஹாய் ப்ரோ, ஹாய் சார் பேசாட் காடோட வாய்ஸை நீங்கள் கேட்டு நடக்கணும் அப்படின்னா இந்த ஒரு எக்ஸசைஸை இமீடியட்டாக என் கூட சேர்ந்து பண்ணுங்கள். அப்பால போட சாத்தானே. புரியுதா பிரதர் சிஸ்டர்? பண்ணுறீங்களா? டேய் என்னடா காமெடி பண்ணிருக்க பிரதர் சிஸ்டர், சீரியஸாக சொல்கிற திரும்ப நீங்கள் பண்ணுங்களேன், ஒரு வாட்டி பண்ணுங்கள் எனக்காக. அப்பால போட சாத்தானே அப்படின்னு சொல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எப்போ தெரியுமா? சிம்பிள். காட் நம்மக்கிட்ட நன்மையான காரியங்களை பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லிட்டா, இப்போ நீங்கள் பைபிள் எடுத்து படிக்கிறீங்க, அந்த வார்த்தையின்படி கீழ் படிக்கணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். ஒரு சில விஷயங்கள் தப்புன்னு சொல்லி கொடுப்பாங்க நமக்கு. இப்போ ப்ரான் பார்த்தா தப்பு, அது பாவமான காரியம், ஆண்டவருக்கு விரோதமானது, அசிங்கமாக பேசினா தப்பு, ட்ரக் எதனா பண்ணால் நம்ம உடம்புக்கு கேடு வரும், நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க ஆண்டவர். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் சனியாக உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாரு அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி தான் வருவான். இந்த பிசாசில் வெள்ளையா கருப்பா பூத மாதிரிலாம் வரமாட்டான். இந்த மாதிரி தாட்ஸில் வந்து தான் நம்ம ஸ்பிரிட்டோட, அதாவது நம்ம ஹோலி ஸ்பிரிட்டை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு டிபேட் பண்ணுவான். நம்ம அந்த டைமில் ஏய் போடா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த ஆண்டரோட அப்படியே கனெக்ட் ஆகிட்டோம்னா ஒன்றுமே இல்லைங்க. ஆண்டோட ஹாய் டாடி, அப்பா எப்படி இருக்கீங்க, ஹல்லேலூயா, சும்மா அப்படி ஜாலியாக என்னப்பா இந்த பையன் வந்து என்ன பண்ணுறான், ஏய் அப்பால போடா. பிசாசுக்கு எதிர்த்து இல்லைங்க, அப்பல் தான் ஓடி போவான்னு சொல்லிட்டு அவனுக்கு எதிர்த்து நீனா ஓடுறான். அவன் கருப்பா வெள்ளையெல்லாம் வரமாட்டான். ஃப்ரெண்டு மூலியமா வருவான். மச்சான் பாய் மச்சான், நீ பார்த்துட்டு மச்சான், ஏய் பாய்டி அப்படின்னு சொல்லி அனுப்பிடணும். சிம்பிள். இந்த பையனை பார்ட்டி, அந்த பொண்ணை பார்ட்டி, இப்படி தான் நம்ம முடிஞ்சிருது கதையே. புரியுதா? உங்களோட பிளெஸிங்ஸ் இதோ பக்கத்தில் இருக்குது பிரதர், இது இங்கே இருக்குது. ஓகே, அதை ரிசீவ் பண்ண விடாமல் இவன் இருக்கலாம் பார்த்தீங்களா, இழுத்துருவான். அதனால தான் இவன் ஏய் போடா அப்படின்னு சொல்லி துரத்த கற்றுக்கணும், எதிர்த்து நிற்கிறது கற்றுக்கணும். எப்படின்னு தெரிலனா வார்த்தைனால தான். வார்த்தையை படிங்க. ஒரு வேளை நேற்று கிறிஸ்மஸ். ஓகே, அந்த பாவம் ஆதாம் ஏவாள் பாட்டி, நம்ம தாத்தா பாட்டி பண்ண பாவம் தான் தொடர்ந்து வந்துருக்குது. அந்த பாவத்தை மீட்கிறதுக்காக தான் ஆண்டவர் வந்து நேற்று பிறந்தாரு. உங்கள் வாழ்க்கையிலையும் பிறந்திருப்பாரு நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை பிறந்து ரிசல்யூஷன் எடுத்திருந்தீங்கன்னா, அந்த ரிசல்யூஷனை சஸ்டெயினாக ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா, இந்த உலகத்தில் நமக்காக வந்து மரித்து உயிர்த்து எழுந்து இன்றைக்கி நமக்குள்ளே வாசம் பண்ணுற அந்த நல்ல ஆவியானோட சத்தம் உங்களுடைய காதுகளில் கேட்கணுன்னா, பிரதர் சிஸ்டர், அப்பால போடான்னு சொல்லி வார்த்தையை வச்சு அவன் அடிக்கணும். ஓகே, வருவான் நம்ம ஆண்டுகிட்டே வந்தானே, இந்த கல்லை அப்பமா மாற்ற முடியுமே, உங்களால் முடிஞ்சா பண்ணுங்க அப்படின்னா, மனுஷன் 40 மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பான். இன்னைக்கு ஒரு வார்த்தையை கொடுக்குறேன், அந்த வார்த்தையை பிடிங்களேன். நான் வார்த்தைக்கு சொல்ல போகிறேன் பாருங்களேன். கலாத்தியர் 6:9 நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். ஆக்சுவலாக நன்மை தான் பண்ணி இருந்திருப்பீங்க. நாளைக்கு நம்ம பிளெஸிங் இந்த பக்கத்தில் இருக்குதுல்ல, அதை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கலான்னு வச்சிருப்பாரு. ஆனால் நாளைக்கு முன்னாடி நாள் நைட்டே இவன் என்ன பண்ணானோ ஒரு பிளானை போட்டுருவான். அந்த மாதிரி நிறைய பிளெஸிங்கை பிடின்னு போயிருக்கான். வந்து ஏகப்பட்ட பிளெஸிங்கை பிடிங்கிருக்கான் பிரதர் சிஸ்டர். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போகக்கூடாதுன்றதுக்காக ஆண்டு இன்னைக்கு என்ன மறைச்சு பேசுகிறார். ஓகே, அதனால் நேற்று தான் ரிசல்யூஷன் எடுத்திருப்பீங்க, இப்போ நியூ இயர் வருது, ரிசல்யூஷன் எடுப்பீங்க. ஓகே, அதை யாருன்னு சொல்லாதீங்க, உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. நல்லா ஜாம் பண்ணுங்க, ஆண்டுட்டு சொல்லுங்கள், ஆண்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அந்த பிசாஸ் அப்பால போடான்னு சொல்லி துரத்துறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த பேட் தாட்ஸ் வரும்போது துரத்துங்க. அந்த பேட் தாட்ஸை பேசுகிறவங்களாம் துரத்துங்க, கிட்ட சேர்த்துக்காதீங்க. ஆண்டரோட ஐக்கியமாகுங்க. நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருங்க. நன்மையான காரியங்களை செய்யுங்க. உங்களை குறித்து நன்மையாக வச்சிருக்காருல ஆண்டவர் திட்டம், பிளானு, அந்த வாய்ஸ் கேட்டுனே இருக்கும், அதை ரிசீவ் பண்ணிட்டே இருப்பீங்க. ஓகே, புரிதா பிரதர்? உங்களுக்கு தான் புரியலாம். திரும்ப கேளுங்க, தெளிவாக புரியும். இந்த நாள் இல்லாங்க கத்திரிக்கு சுற்றுறோம். மாமே இல்லையா? லவ் யூ.